பெரம்பூரில் பூமிக்குள் புதிய பாதை, பட்டாளத்தில் பரவச பயணம். வடசென்னையின் நெரிசலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க மெட்ரோவின் சுரங்கப்பணி சுறுசுறுப்படைந்துள்ளதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கண்ணா, ஃபேனை போடுப்பா. Switch on the fan. Switch to smart in a blink. வடசென்னையின் போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும் பயண நேரத்தை மிச்சப்படுத்தவும் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் மேற்கொண்டு வரும் 2ஆம் கட்ட பணிகளில் முக்கியமான முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. பெரம்பூர் பேரக்ஸ் பகுதியிலிருந்து பட்டாளம் நோக்கி சுரங்கம் அமைக்கும் பணி தீவிரமடைந்துள்ளது. அடர்த்தியான குடியிருப்புகள், குறுகலான சாலைகள், பழமையான கட்டிடங்கள் என சவால்கள் நிறைந்த இந்த பகுதியில் சாலைக்கு மேலே போக்குவரத்து பாதிக்காமல் சாலையின் கீழே மெட்ரோ பாதை உருவாக்கப்பட்டு வருகிறது. சென்னை மெட்ரோவின் 2ஆம் கட்ட திட்டம் மொத்தமாக 118.9 கிலோமீட்டர் நீளத்தில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதில் முக்கியமானது மாதவரம் முதல் சிறுசேரி சிப்காட் வரையிலான 45.8 கிலோமீட்டர் நீளமுள்ள 3ஆம் வழித்தடம். வடசென்னையின் மாதவரத்தை சென்னை நகரின் முக்கிய பகுதிகள் வழியாக தென் சென்னையின் சிறுசேரியுடன் இணைக்கும் இந்த வழித்தடம் நகரின் போக்குவரத்து கட்டமைப்பில் முக்கிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வழித்தடத்தின் ஒரு பகுதியாகத்தான் பெரம்பூர் பேரக்ஸ் பட்டாளம் இடையே சுரங்கப்பாதை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் சுரங்கம் தோண்டும் பணிக்காக டனல் போரிங் மிஷின் எனப்படும் TBM இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த இயந்திரங்கள் பூமிக்கடியில் மண்ணை வெட்டி அதே நேரத்தில் சுரங்கத்தின் உட்புற பாதுகாப்பு சுவர்களையும் அமைக்கும் வகையில் செயல்படுகின்றன. மேலே பரபரப்பாக வாகனங்கள் செல்லும் நிலையில் கீழே அமைதியாக மெட்ரோவுக்கான பாதை உருவாகிறது. பெரம்பூர், பட்டாளம் உள்ளிட்ட பகுதிகள் அடர்த்தியான குடியிருப்புகளை கொண்டவை மட்டுமல்ல, பல ஆண்டுகள் பழமையான கட்டிடங்களும் இங்கு உள்ளன. ஆனால் சுரங்க பணிகளுக்கு முன்பாக பாதையின் மேல் பகுதியில் உள்ள கட்டிடங்களின் உறுதித்தன்மை ஆய்வு செய்யப்படுகிறது. தேவையான இடங்களில் கட்டிடங்களுக்கு கூடுதல் பலப்படுத்தும் பணிகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. மேலும் சுரங்கம் தோண்டும் போது ஏற்படக்கூடிய அதிர்வுகள் மற்றும் நிலத்தடி மாற்றங்களை கண்காணிக்க சென்சார்கள் உள்ளிட்ட தொழில்நுட்ப வசதிகளும் பயன்படுத்தப்படுகின்றன. மண் எப்படி இருக்கிறது, கட்டிடம் எவ்வளவு வலிமையாக இருக்கிறது, அதிர்வு எந்த அளவில் இருக்கிறது என ஒவ்வொரு விஷயத்தையும் கணக்கிட்டு கவனமாக நகர்த்துகிறது மெட்ரோ நிர்வாகம். ஒரு புறம் சாலைகளில் வாகனங்கள் ஓடிக்கொண்டிருக்க, மறுபுறம் அதே சாலைகளுக்கு அடியில் மெட்ரோவுக்கான புதிய பாதை உருவாகி கொண்டிருக்கிறது. பெரம்பூரில் தொடங்கி பட்டாளம் நோக்கி நகரும் இந்த சுரங்கப் பணி வடசென்னையின் போக்குவரத்து வரலாற்றில் புதிய அத்தியாயத்துக்கு அடித்தளம் அமைக்கிறது என்பதில் சந்தேகமில்லை.